என்ன மூவி பார்த்துறீங்க? கூலி எப்படி இருக்கு கூலி? பரவாயில்ல, ஆவரேஜா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எங்கேஜா போகுது. செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். பட் ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சில கேரக்டர்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல, பயங்கர டிரான்ஸ்ஃபராக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜாக போகுது, நல்லாவே இருக்கு ஓரளவுக்கு. பட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறாங்க, எல்லா கேரக்டர் இனிஷியேட் பண்ணணும். பட் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து போச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. பட் சில கேரக்டர் நம்ம ஆரம்பத்தில் எதிர்பார்த்தோம், பட் எண்டில் தான் கொண்டு வந்தாங்க. பட் அது கூட அற்புதமாக இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினியை காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு சிஜி ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. மற்றவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சத்யராஜ் சார் இருக்காரு, அமீர் கான் இருக்காரு. சத்யராஜ்லாம் ரொம்ப கம்மி தான், டைலாக்ஸும் ரொம்ப கம்மி தான். எல்லாரையும் என்ன சொல்லுது, 2.5 மணி நேரம் படத்துல இத்தனை கேரக்டர் இன்ட்ரோ பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகே தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. அமீர் கானை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாசா காமிச்சிருக்கலாம். பட் அது அந்த அளவுக்கு இல்லை. அவர் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு போற மாதிரி தான் வந்துட்டு. நாகார்ஜுன் நல்லா பண்ணியிருந்தாப்புல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது ஸ்டைலிஷா இருந்தாப்புல, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்டைலா இருந்தார் படத்துலேயே. அமீர் கானுக்கு அப்புறம் ஸ்டைலிஷா இருந்தாருன்னா நாகார்ஜுனா தான். அண்ட் ஹான்சமா இருந்தார். பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா காமிச்சிருக்கலாம் அந்த ஆக்ஷன் சீன்லாம். தலைவரையா யாரை காமிச்சிருக்காங்க? நாகார்ஜுனாவை. ஏன்னா வில்லன் பவரா இருந்தா தானே ஹீரோ உங்களுக்கு பவரா இருப்பாப்ல. அந்த இதுல வந்து கொஞ்சம் பவரே இல்லையா? இல்ல இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டிருந்தாருன்னா ரஜினி ஈக்குவலாக்கா இருக்கணும்ல, அதனால கொஞ்சம் இதா இருக்கும். ஈக்குவலா பண்ணியிருந்தாப்புல. இன்னும் கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அணியோட பேக்ரவுண்ட் சூப்பர், அது ஓகே தான், நல்லா தான் போச்சு. ஹீரோ கூட வில்லனுக்கு இது பண்ணியிருந்தாங்க. பட் அமீர் கானுக்கு போட்டது அந்த அளவுக்கு இதை என்கேஜா இல்லை. உபேந்திராக்கு பரவாயில்ல, நாகார்ஜுனாக்கு நல்லா இருந்துச்சு. சரி ப்ரோ, பூஜா சுத்தி இருக்காங்க 2 பேரும். அவங்க பிரதர் பூஜா ஆக்டர் பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க. ஸ்ருதி ஆக்ஷன் ஓகே, அவங்கள சுத்தி தான் கதை, அவங்கள தான் மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. ரிவல் பண்ணக்கூடாது, ரிவல் பண்ணிட்டா சூரியன். பட் நல்லா இருந்துச்சு. பட் இதான் கிளைமேக்ஸ் ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்ததா நல்லா ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. பட் ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக முடிச்சிருக்கலாமோ, சொல்லியிருக்கலாமோ அந்த உண்மையா அப்படின்னு நம்ம நினைச்சோம். மற்றபடி சொல்லாமல் முடிச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த எண்டுக்கு இந்த இதுக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. தலைவர் காண்டி வந்தீங்களா, லோகேஷ் காண்டி ரெண்டுத்துக்காரம் லோகேஷ்காக தான். என்ன எதிர்பார்த்தீங்க படத்தில்? படத்தில் வந்து ஆக்ஷன் எதிர்பார்த்தோம், கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும்னு. ஸ்டைலிஷாக இன்னொரு ரஜினியை காமிச்சிருப்போம். பட் காமிச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, நம்ம ப்ரீவியஸ் படத்தில் இப்போ நம்ம விஜய் படத்தில் எப்படி காமிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இன்னும் எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் படம் ஓகே. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக போகுது, இழுக்கிறது. ரேட்டிங் எவ்வளோ போதுங்க? எனக்கு 10க்கா 6.5 செகண்ட் ஹாஃப். சரி, ஓகே தேங்க்யூ. என்னக்கா மூவி பார்த்துறீங்க? கூலி பார்த்துட்டு. எப்படி இருக்கு கூலி? நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபேன்னா பார்க்கலாம் அவருக்காக. மற்றவங்களாம் பார்க்க முடியாது? இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஜென்ரலாக அது கொஞ்சம் லாங்காக லென்த்தாக போகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல அப்படி இருக்கு. எல்லாமே ஓகே தான், ரொம்ப போர் அடிக்கல, நல்லா தான் இருக்கு. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, சீனியர் ஆக்டர்ஸ், அவங்கள அப்படி எல்லாரோட ஓப்பனிங் சீனுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரி, சுத்தியாசன் பூஜாட்ல இருக்காங்க, யாருக்கு தலைவருக்கு ஜோடி காம்போ? இல்லை, அவருக்கு யாருமே இல்லை, பேர். அப்படிங்களா? எதுக்கு தான் இருக்காங்க அப்போ 2 பேர்? அவங்க வந்து டாட்டர்ஸ் மாதிரி தான். அப்படிங்களா? சத்யராஜ் சார்லாம் இருக்காரு, அவரு எப்படி இருக்கு? அவர் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, டீசென்ட். நாகார்ஜுனா இருக்காரு, அவரு சூப்பராக இருந்துச்சு. அவரோட சீன்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவரு இருக்காரு, அவரு அமீர் கான். அவர் லாஸ்ட்ல ஒரு சின்ன கேப் தான், அது அவ்வளோவா ஒன்றும் பெரிய கதைலாம் இல்லை. எவ்வளோ நிமிஷமா ட்ராவல் ஆகிறாரு? அது கிளைமேக்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிடும் அதோட. அவர் வந்தோடனே அனியோட மியூசிக் இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு மியூசிக்லாம். மோனிகா சாங்க்கு என்ஜாய் வைப் பண்ணீங்களா? செம்மையா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க தலைவர்கிட்ட? புரியலக்கா. போது ப்ரோ. என்ன எதிர்பார்த்தீங்க தலைவர்கிட்ட? எனக்கு பர்சனலாவே சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும், அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ்ல ஒரு ஐப் இருக்கும், அதை என்ன எதிர்பார்த்தீங்களா? கதை நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இந்த டீனேஜ் எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் எல்லாமே ஓகே தான், ரொம்பலாம் அப்படியே முடிச்சிடல, நல்லா தான் இருக்கு. சரிக்கா, ஓகே. மூவி வந்து பார்த்தீங்கன்னா கூலி பார்த்துட்டு வந்தேன். ஓகே, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ரஜினி சாருக்காக படம் பார்க்கலாம். பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஒரே மாதிரி கான்செப்டில் போகிற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். மூவி ஓகே, ரஜினிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துன்னு போகிற மாதிரி இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் ஓகே, அந்த பில்டப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஓகே, மூவி பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க, பட் ஆனால் அவங்கள ஃபுல்லாக யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இவர் அமீர் அமீர் கான் கிளைமேக்ஸில் தான் வராரு, பட் ஆனால் அவரோட ஒர்த்துக்கான அந்த சீன் வைக்கல. சத்யராஜ் சார் இருக்கார், நண்பராக இருக்கார். அவர் படம் ஃபுல்லாக கவர் பண்ணுறாரா? மூவில காமெடி அந்த மாதிரி இருக்கா? காமெடி இல்லை. கூலியும் கொடுத்து வச்சிருக்காங்க. மேட்ச் ஆகுதா நேமுக்கும் மூவிக்கும்? கூலி வந்து அவரு கூலியா இருந்திருக்காரு, ஃப்ளாஷ்பேக்னா ஃபுல்லாக வரலை. ஆனால் அவங்க சொன்ன ஒரு கான்செப்ட் வந்து கரெக்டு. கூலிக்கு ஒன்றுனா வந்து நீ பண்ணுறது ஓகே, அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரஜினி சாருக்காக எடுத்த மாதிரி இருக்கு மூவி. அவரு அந்த மாஸ் இருக்கு இல்லையா, மாஸ் வந்து குறையில. மாஸ் வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த மாஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மாஸ்க்காக வந்து பார்க்கலாம் படம். அண்ணோட மியூசிக்கா? மியூசிக் வந்து அந்த மோனிகா பாட்டுமே அவ்வளோதான். பெருசா இந்த படத்துல அவ்வளோ மியூசிக் இல்லை. பேக்ரவுண்ட் எப்பயும் போல தான் பிஜிஎம் இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படி வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகே, எனக்கு ஓகே. சரி ப்ரோ, கொடுத்த காசு ஒர்த்தா இல்லையா? ஒர்த்து தான், ஒர்த்து. 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 6.5 கொடுக்கும். 6.5 தான் தருவீங்களா? ஓகே, தேங்க்யூ. என்ன மூவி பார்த்தீங்க? கூலி. எப்படி இருக்கு கூலி? கூலி சூப்பரா இருக்குண்ணா. எல்சியூ கான்செப்ட் பிக்சர் மட்டும் படத்தை வந்து பார்க்காதீங்க, படம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். வாய்ஸே போயிடுச்சு கத்தி கத்தி. எல்சி கான்செப்ட் வந்துருங்க, அது மட்டும் வச்சுட்டு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. படம் சூப்பராக இருக்கு, நல்லா அப்ரோச் பண்ணுங்க. கிளைமேக்ஸ்லாம் பக்கா, அமீர் கான் ரோல் எல்லாமே பக்கா. ஒரு மூவி எப்பவுமே 2 ஹாஃப் சேர்ந்தா தான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தெரியலாம், செகண்ட் ஹாஃப் பக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த இன்டர்வல்ஸ் வேற லெவல், விக்கிற மாதிரியே இருக்கும். நடிப்புல எப்படி இருக்கு? அவரோட நடிப்பு எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. எல்லா ஆக்டருமே ஈக்குவலா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். மியூசிக் எப்படி இருக்கு? அணியோட மியூசிக் சொல்லவே வேணாம். நான் பார்த்ததுல விக்ரம்க்கு அப்புறம் அதுதான் சூப்பரான ஒரு மியூசிக். பட்டையை கிளப்பிருக்காரு. தேங்க்யூ.